ஆதியாகமம் 18:22-33 ஒரு ஆத்ம மீட்பின் அவசியத்தை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்கிறார். இயேசு எப்படி ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறார், நம்மளை எப்படி கடவுள் காப்பாற்றுறார், ஒரு ஆத்ம மீட்புக்குள்ள என்ன அவசியமான காரியம் அடங்கி இருக்குது அப்படின்றது தான் இந்த பகுதி நமக்கு பிரதானமாக சொல்கிறார். அதாவது ஆபிரகாமுடைய பரிந்து பேசக்கூடிய ஜபம். ஆண்டவர் சோத்தை அழிப்பதற்கு தயாராகிறாரு. அவர் சோதோம் குமாராவை அழிப்பதற்கு தயாராகும் பொழுது ஆபிரகாமை சந்திச்சுட்டு போறாரு. ஆபிரகாமை சந்திச்சுட்டு ஏன் போறாரு, அதற்கான காரணம் என்னதான் இந்த பகுதி நமக்கு பிரதானமா சொல்லும். சரிங்களா? அதுல 22-25 நான் வாசிக்கிறேன், நம்ம அப்புறமா தொடர்ந்து அதை குறித்து சிந்திக்கலாம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அனுப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அனுப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார் என்பது. இந்த ஆதியாகமம் முழுவதுமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கடவுளுடைய நீதியும் கிருபையும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பாவத்துடைய கொடூரத்தையும் இந்த புத்தகத்தை நம்ம ஆழமா பார்க்கிறோம், கடவுளுடைய கிருபையின் மேன்மைகளையும் இந்த புத்தகத்தில் ஆழமா பார்க்கிறோம். ரொம்ப குறிப்பா ஆதியாகமம் 12-25 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் எப்படி அழைக்கப்படுகிறான், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் என்ன, ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன, ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய நிகழ்வின் மூலமா தேவன் எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றதான் இந்த 25 அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் உடைய விசுவாசம் நீங்க 21 அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் ரொம்ப பலவீனப்படுகிறதா, கடவுளுடைய வார்த்தையை அநேக வேலைகளில் சந்தேகப்படுகிறவனா, பாவ இடங்கள்ல விழுந்து போகிறவனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதம் அவன விசுவாசத்தின் தகப்பன் சொல்லுது, அவன் தேவனுக்கு சிநேகிதன் சொல்லப்படுது. ஆனா இந்த 21 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது கடவுள் அழைச்சு கானான்ல இருந்தாரு, அவன் எகிப்துக்கு போறான், தான் மனைவிய சகோதரின்றான். லோத்தையும் அவனையும் சேர்த்து வாழ வைக்கிறாரு. லோத்து தன்னை விட்டு போறதுக்கு அனுமதி கொடுக்குறான். அப்போ ஆகாராவை திருமணம் பண்றான். கடவுள் மறுபடியும் வந்து நான் அவனுக்கு புத்திர சிங்காரத்தோடைய குழந்தையை கொடுப்பேன்றாரு. அவன் என் வீட்டு வேலைக்காரனை எனக்கு பிள்ளையா கொடுங்க அப்படின்றான். இஸ்மவேலை ஆசீர்வதிங்கன்றான். இப்படி தொடர்ந்து கடவுள் அவனை சந்திச்சுக்கிட்டே வர்றார். ஒரு அதிகாரம் மாறி மாறி பார்க்கும் பொழுது ஒரு புறம் ஆபிரகாமுடைய பாவம் எப்படி இருக்குது, எப்படி அதை தொடர்ந்து வீழ்கிறான்றதை பார்க்கிறோம். மறுபுறம் தேவன் அந்த வீழ்ந்து போன ஆபிரகாம் இடத்துல தனது அன்பை, தனது மீட்பை எவ்வளவு தூரம் நிறைவேற்றி கொண்டே வருகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப இந்த 18வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது இதேதான். 17வது அதிகாரத்துல கடவுளுடைய கட்டளையின்படி அவன் தான் குடும்பத்தில் உள்ள இஸ்மவேலுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவன் விருத்த சேதனம் பண்றான். 18வது அதிகாரத்துல தேவன் மறுபடியும் 2 தூதர்களோட கடவுள் வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாம் அதை தெரிஞ்சு அவங்களை உபசரிக்கிறான், அவங்களை விசாரிக்கிறான், அவங்களை கனப்படுத்துகிறான். அப்போ தேவன் மறுபடியும் அங்க தனது வாக்குத்தத்தை நிறைவேற்றி மறுபடியும் உற்பவ காலகட்டத்தில் வருவேன், இன்னும் 1 வருஷத்துல அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது உன் கையில குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைப்பார் என்றார். இப்போ சாரா நகைக்கிறார். சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. இப்போ 2 பேரும் நம்ப முடியல. அவன் கீழே விழுந்து அவன் பயப்படுறான். தேவன் அவனை உற்சாகப்படுத்துறார், அவனை தேற்றுகிறார். தேற்றிட்டு 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் அந்த பார்க்கிறோம். 16ல அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடைய கூட போய் வழிவிட்டார். 3 பேர் வராங்க, தேவன் வரார், 2 தூதர்கள் வராங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம சோதோமினுடைய பாவம் எவ்வளவு பெருசு அப்படின்றத தேவன் அறிந்து ஆபிரகாம்கிட்ட தேவன் அங்க சொல்றார். 18வது வசனத்துல 17-18 வாசிங்க. 17, 18, 19 வாசிங்க. ஜாதியாவதினாலும்
சொல்லணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இதுக்குதான் ஆபிரகாம் அவர் சந்திக்கிறார். ஆபிரகாம் அவர் சந்திச்சு அவர் அங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அவன் பெரிய பலத்த ஜாதியாவான், அவனுக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அதனால நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு சொல்ல போறேன். சோதம் குமாராவுடைய அழிவு ஆபிரகாமுக்கு அவசியம். அந்த ஜனங்கள் மோசமா வாழ்ந்து கடவுளுடைய பாவத்துக்கு ஏதுவானாலும் ஆபிரகாம் அதன் மூலமாக எச்சரிப்பையும் பாடங்களையும் அவன் கற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் அவர் வந்திருக்கிறாரு. அதான் அவன்கிட்ட சொல்றாரு. ஏன்னா அவனுக்குள்ளாக அந்த உலகம் முழுவதும் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுகிறேன். நான் பிள்ளைகளுக்கு என்னுடைய நீதி, என்னுடைய கோபம், என்னுடைய கிருபை இறக்கத்தான் சொல்லுவான். அந்த நீதி நியாயங்களை, கட்டளைகளை அவன் கட்டாயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் அந்த 20:21 சொல்றாரு, சோதோம் கொமோராவுடைய கூக்குரல் பெரிதா இருக்குது. அவர்களுடைய பாவத்தினால அங்க இன்னோசென்டான ஜனங்கள் கடவுள் நோக்கி கதறாங்க. கடவுள் எப்போதும் நியாயம் தீர்க்க வர்றாருன்னு பார்க்கும் பொழுது பாவத்து நிமித்தமா உலகத்தில் உள்ள ஒரு கூட்டம் அடிமைப்பட்டு கதறும் பொழுது இஸ்ரவேலுடைய கூக்குரல் பெரிதா இருந்தது. ஜனங்கள் ஆபேலுடைய ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடுது. கடவுள் அப்பதான் நியாயம் தீர்க்க வர்றாரு. இந்த இடத்துல சோதோம் குமாராவுடைய பாவம் அங்க உள்ள மக்களை சீர்படுத்தி ஒரு பெரிய இக்கட்டுகளுக்குள்ளாக வரும் பொழுது கடவுள் அந்த வார்த்தையை கேட்டு அவர்களுடைய பாவம் மிகவும் கொடிதா இருக்குதான், நான் இறங்கி போய் அவர்களுடைய பாவத்தை விசாரிச்சு அவர்களை நியாயம் தீர்ப்பேன் சொல்லி சொல்றார் ஆபிரகாம். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் 22வது வசனம் நமக்கு சொல்லுது, அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாங்க. 3 பேர்ல இப்ப 2 பேரு சோதோமை அழிப்பதற்காக அவங்க போயிட்டாங்க. இப்ப கடவுள் நிற்கிறாரு, ஆபிரகாம் வீட்டுக்கு போல. சரி, உரையாடல்கள்லாம் முடிஞ்சு ஹாய் பாய் சொல்லிட்டு போல. அது வசனம் நமக்கு சொல்லுது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஏன் நின்றான்? அவன் நின்று கடவுளோடு அவன் பேச நிற்கிறான். ஏன் நிற்கிறான்னா, சோதோம் கொமோராவுடைய பாவத்தை அழித்த கடவுள் என்னுடைய பாவத்தை அழிப்பதற்கும் வல்லமை உள்ளவர். அந்த ஜனங்களுடைய பாவம் வெளியரங்கமா கடவுளுடைய கோபத்தில் இருக்குது. நானும் அந்த ஜனங்களை விட மேலானவன் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலையும் பாவம் இருக்குது, பலவீனம் இருக்குது, அநேக குழப்பங்கள் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, பொய் இருக்குது, இதெல்லாம் அவன் பார்க்குறான். சோதோம் அழித்த கடவுள் எனக்கு என்னுடைய சந்ததியை என்னையும் அழிக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் இருந்தார். அப்ப கடவுள் அவங்களையும் என்னையும் ஒரே மாதிரி பார்க்குறாரா? அவங்களை அழிக்க முற்படக்கூடிய கடவுள் என்னை அப்ப அழிக்க போறாரு, எனக்கு அப்ப அழிவு, என்ன செய்ய போறாரு? அந்த பயம், அந்த நடுக்கம் கடவுளுக்கு முன்பாக நிற்க வைக்குது. அவன் கடவுளுக்கு முன்பாக பேச வைக்குது. இன்னைக்கு அந்த ஜனம், நாளைக்கு நானா? இன்னைக்கு அவர்களுக்கான அழிவு, இன்னைக்கு நானா? நிறைய நேரம் இந்த உலகத்துல கொடூரமான நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம அதை வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கோம். அவங்க பண்ண பாவங்க, அவங்க பண்ண தண்டனை நடக்குதுங்க, அவங்களாம் எவ்வளவு மோசமா இருந்தாங்கன்னு பேச இல்லை. ஒவ்வொரு அழிவும் நான் அந்த லிஸ்ட்ல இருக்கேன்னு சொல்றேன். ஒவ்வொரு அழிவும் எனக்கும் அதே தான் சொல்லுது. கடவுள் இந்த உலகத்தை பாவத்தை சங்கரிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு எச்சரிக்கை. இன்னைக்கு அவன், நாளைக்கு நீ, இன்னைக்கு அந்த கூட்டம், நாளைக்கு நீ. இந்த எச்சரிப்பை கடவுள் கொடுக்கும்படியா எல்லாருடைய வாழ்க்கையில அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நீதி இந்த உலகத்துக்கு. இப்ப ஏன் ஆபிரகாம் சொன்னா, இது ஆபிரகாம் உணரணும். ஆபிரகாமுக்கு தெரியணும், நான் சோதோம் அழிக்க போறேன், நாளைக்கு நீயும் அந்த அழிவுக்குள்ளாக வந்துடக்கூடாது, உன்னுடைய குடும்பம் அந்த அழிவுக்குள்ளாக வந்துடக்கூடாது, நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். அதான் அவர் சொல்றாரு, நிற்கிறார். இப்போ ஆபிரகாம் கடவுளோட அவன் பேசுறான். அவன் நின்று கொண்டு இருந்து அவன் பேசுறான். பேசி அவனுக்கு ஒரு குழப்பம், அவங்கள அழிக்கிற கடவுள் என்னைய அழிச்சிருவாரா? எனக்கு எப்போ அழிவா? கடவுளுடைய நீதியும் கடவுளுடைய கிருபையும் எப்படி சேர்ந்து இருக்குது? ஆபிரகாம் அது புரியும். நீதி செய்யக்கூடிய கடவுள் எனக்கே என் உயிரை கொடுத்துட்டு இருக்கிறார், ஆக்கினை செலுத்தக்கூடிய கடவுள் என்னையே வாழ வச்சுட்டார். இதுதான் ஆபிரகாமுடைய பிரச்சனை. நானும் இந்த கடவுளுக்கு உண்மையாலேயே எனக்கு உயிரை கொடுத்துட்டே இருக்கிறான். அந்த கேள்வியை உணர்ந்து அவன் கடவுள் மாடி இப்போ வந்து நின்று கேட்கிறான். 23வது வசனம், ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்தான். பக்கத்தில் நெருங்கி வரான், ஆண்டவர் நெருங்கி வரான்.
நெருங்கி வந்து சொல்றான், துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு கேட்கிறான். யார் துன்மார்க்கன், யார் நீதிமான்? சோதோமுடைய மக்கள் துன்மார்கள், அவன் குடும்பம் நீதிமான். அப்படியா என்ன சொல்றான்? துன்மார்க்கன் நீதிமான் என்று வேதம் நமக்கு சொல்லும் பொழுது, பாவத்தை செய்யற கூட்டம் ஒண்ணு, பாவத்தை செய்யாத கூட்டம் ஒண்ணு அப்படின்னு பைபிள் சொல்றாரு. அது பாவத்தை அதிகமா செய்யற கூட்டம் ஒண்ணு, பாவத்தை கொஞ்சமா செய்யற கூட்டம்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப துன்மார்க்க நீதிமான் என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதனும் பாவத்துலதான் இருக்கிறான், எல்லா மனிதனும் துன்மார்க்கம் தான் இருக்கிறான், எல்லா மனிதனும் கெட்டவனா தான் இருக்கிறான். அதான் ரோமர் 3 சொல்லுது, சங்கீதம் சொல்லுது, பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் இங்க துன்மார்க்கனை நீதிமானை எப்படி பிரிச்சு பார்க்கறான்னு சொன்னா, முதல்ல பைபிள் நீதிமான்னா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. நீதிமான் சொன்னா கடவுளிடத்தில் மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், கடவுளுடைய கிருபையினால காக்கப்பட்டவன் நீதிமான், கடவுளால பாவத்தோடு போராடுகிறவன் நீதிமான், கடவுளால பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்றவன் நீதிமான். இப்போ இதுதான் ஆபிரகாம் அவன் பார்க்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் கடவுளுடைய மன்னிப்பு, கடவுளுடைய கிருபை, கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அங்க சரணடைஞ்சிருவான். கடவுள் அவனுக்கு குற்றத்தை சொல்லும் பொழுது துணிகரமா கடவுளை எதிர்த்து நிற்க மாட்டான். கடவுள் அவனுடைய பாவத்தை சொல்லும் பொழுது அவன் மண்டியிட்டு கடவுளுடைய இரக்கத்தை எல்லா நேரம். அதுதான் ஒரு நீதிமானுக்குரிய ஒரு முக்கிய அடையாளம். நீதிமானா பாவமே செய்யாம யோக்கிய சீலம் கிடையாது. நீதிமான் பாவத்துல விழ முடியும், விழுந்துருவான். பாவத்துல விழுந்தாலும் அவன் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய சமூகத்துக்கு ஓடி கடவுளிடத்துல இரக்கத்தை நோக்கி கெஞ்சுகிறாங்க. இப்போ சோதோம் குமாரால யாரு நீதிமான்? சோதோம் குமாராவுக்காக நிற்கிறான். ஒரு பேர் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை நம்ம யோசிக்கும் பொழுது சோதோம்ல தன்னை போல நீதிமான் ஒருத்தன் இருக்கிறான். லோத்து தான் அவனுடைய சிந்தையில. லோத்து சோதோம்ல இருக்கிறானே, லோத்துடைய குடும்பம் இருக்குது. அப்ப அந்த லோத்து என்னைய போல பாவத்தோடு போராடுகிறவன், அந்த லோத்து என்னைய போல கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றவன், லோத்து என்னைய போல மீட்பை பெற்றவன், அவன் அழிச்சிருவாரா? இந்த லோத்துவையும் லோத்து சார்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அழிக்கப்பட்டுருவார்களா? அந்த பயத்துல அவன் கடவுளுடைய சமூகத்துல அந்த இரக்கத்தை நோக்கி அவன் கெஞ்சுகிறான். மொத்தமா கடவுளுடைய வார்த்தை எதிர்த்து துணிகரமா பாவம் செய்யக்கூடியவன் துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு பாவத்தை குறிச்ச துக்கம் இருக்கும், ஆனா அதை விடணும், வெளியே வரணுன்ற சிந்தனை இருக்காது. துன்மார்க்கன் பாவத்தை தொடர்ந்து செஞ்சு 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 விழுந்துட்டே இருப்பான். அவன் பாவத்தை தண்ணியை போல அவன் குடிச்சிட்டே இருப்பான். அவனுக்கு சொரணையே இல்லாம எல்லா வாழ் நடந்துட்டு போகுது, என் வாழ்க்கை நான் அப்படிதான் வாழ்வேன், யார் என்ன செய்ய முடியும், வாழ்ற வழக்கு வாழ்வ சொல்றதுக்கு அப்புறம் பார்ப்போம். இதுதான் துன்மார்க்கன் வாழ்வான். துன்மார்க்கனுக்கு தேவ பயம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெறணுன்ற எண்ணம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு பாவத்தை விட்டு வெளிவரணுன்ற ஆசை விருப்பமும் ஆழமான இருதயத்துல இருக்காது. அதை தொடர்ந்து நல்லது எது, மீட்பு எது, மன்னிப்பு எதுன்னு தெரிஞ்சு தான் இருதயத்தை கடினப்படுத்துறாங்க. அப்பதான் கடவுள் அழிக்கிறார், அப்பதான் கடவுள் தனது நீதியை கொடுக்கிறார். பாவம் செய்கிறவனிடத்துல தேவ கோபம் சடுதியா வர்றதில்ல. பாவத்தை துணிகரமா தொடர்ந்து செய்கிறவனை கடவுள் அளிக்கிறார். தவறு தன்னை திருந்துவதற்கான கதவை அடைக்கிறவன், தவறிலிருந்து வெளிவர விருப்பம் இல்லாதவன், தவறு ஒத்துக்க மறுக்கிறவன், இவனதான் கடவுள் நீதியாக சங்கரிக்கா. இப்ப சோதோம் குமாராவுக்கு அதான் நடக்குது. இப்ப அந்த இடத்துல லோத்து அழிந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் கேட்கிறான். 24 அவன் சொல்றான், பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கிறான். ஒருவேளை லோத்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளுடைய உறவுகள், தனது நெருங்கிய நண்பர்கள், அவன் வாழக்கூடிய அந்த சிறிய கிராமத்துல கடவுளுடைய வார்த்தை ஜனங்களை சொல்லி ஜனங்களை சீர்திருத்தி ஒரு 50 பேராச்சும் தன்னை போல பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களா, தன்னை போல கடவுள்கிட்ட மன்னிப்பு பெற்றவர்களா, தன்னை போல பாவத்துல போராடக்கூடிய கடவுளிடத்துல இரக்கத்தை பெறக்கூடிய ஜனங்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த 50 பேருக்காக அந்த முழு தேசத்தையும் அழிச்சிருவாரா? அங்க ஒரு 50 பேர் இருக்கிறானே, அவனை கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? அந்த 50 பேருக்கு கடவுள் வாழ்வு தர மாட்டாரா? கொஞ்சம் பேரா இருந்தாலும் கடவுள் நேசிக்கிறவர்களுக்கு அதே அழிவு தானா அப்படின்ற எண்ணத்துல அவன் கேள்வி கேட்கிறான். 25 அது சொல்றான், துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உனக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உனக்கு தூரமாய் இருப்பதாக அப்படின்றான்.
இந்த அன்பை சார்ந்து இந்த கிருபையை சார்ந்து இருக்கிறவனை துன்மார்க்கமான மனிதனை போல அழிச்சிடாதீங்க. தவறை ஒத்துக்கொண்டு திருந்தக்கூட ஆசையில் உள்ளவனுக்கு விடுதலை கொடுக்காம கதவை அடைச்சிருவீங்களா? உங்களுடைய நீதி எந்த விதமான சமரசமும் இல்லாம பாவத்தை முழுமையா கண்டிக்கிறதா, இரக்கமே இல்லாத ஒரு செயல்பாட்டுக்குள்ளாக இருக்குமா? உங்க நீதியில இரக்கம் இல்லையா? உங்க நீதியில அன்பு இல்லையா? உங்க நீதியில மன்னிப்பு இல்லையா? அப்படின்ற ஒரு பாரத்தோட அவன் கேள்வி வைக்கிறான். சொல்றா சர்வலோக நியாயாதி. முதல்ல பைபிளை இங்கேதான் அந்த வார்த்தை வருது. சர்வலோக முழு உலகத்தையும் நீதியாக நியாயம் தீர்த்து வழி நடத்துகிறது. தனது அறிவு குறைவு நீதியை குறித்த தனது எண்ணம் குறைவு, நீதியை குறித்த தனது சிந்தனை தவறு என்றதெல்லாம் உணர்ந்து இவ்வளவு நாள் கடவுளை மன்னிக்கிறவரா, கடவுளை மீட்கிறவரா, கடவுளுடைய அன்பை ருசி பார்த்த ஆபிரகாம் கடவுளுடைய கோபத்தை குறித்து அவன் அலறுகிறான். கடவுளுடைய நீதியான தண்டனை எவ்வளோ கொடூரமானது. அவர் கடவுளுக்கு போய் சங்கரிச்சுட்டா நோவா காலத்தினால மறுபடியும் நடக்க போதா? கடவுள் முழுமையா அழிக்க தயாராகிட்டாரா? அந்த பயம் அவனுக்குள்ளாக வந்து அந்த கேள்வியை அவன் முன்வைக்கிறத இங்க பிரதானமா அவன் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய கேள்வி ரெண்டு விஷயத்தை நமக்கு பிரதானமா சொல்லும். ஒண்ணு, கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து துணிகரமா மீறி வாழக்கூடிய ஜனங்களுக்கு கட்டாயம் நீதி செய்யப்படும். துன்மார்க்கனுக்கு அழிவு நிச்சயம் உண்டு, துன்மார்க்கனுக்கு மீட்பு ஒரு பொருள். அதே சமயத்துல நீதிமானா வாழ்றவன், கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று வாழுகிறவன், பாவத்தோடு வெற்றி பெறக்கூடிய ஆசையோடு வாழுகிறவன், பாவத்தோடு சண்டை போடுறவன், அவன் அழிக்கப்படுவான். அவனுக்கு ஆக்கினை இருக்குதா? அவன் ஒருவேளை கடவுள் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்க்கை வாழலன்னா கடவுள் அவனை அழிச்சிருவாரா? அவனுடைய வாழ்க்கையில பலவீனம் காணப்படும் பொழுது கடவுள் என்ன செய்ய போறாரு? லோத்த சிந்தையில வச்சு அந்த கேள்வி அவன் கேட்கிறான். லோத்து ஒரு பலவீனமான மனுஷன் ஆபிரகாமுக்கு தெரியும். ஏன்னா தன்னை விட்டு போயிட்டான், கடவுள் அவனை காப்பாத்தினப்ப கூட ஆபிரகாம்கிட்ட வரல, பொருளாசை கொண்டவனா ஆயிட்டான், இச்சை கொண்டவனா, இதெல்லாம் லோத்துடைய வாழ்க்கை. லோத்து தேவனுக்கு பயந்தவன் ஆபிரகாமுக்கு தெரியும். லோத்து நீதிமான ஆபிரகாம். லோத்தங்க நீதிமானா இன்னைக்கு இவ்வளவு ஒரு வேண்டுதல் ஏறெடுக்க அவசியமே. ஆபிரகாம் நம்புறான் லோத்து நீதிமான். ஆபிரகாம் நம்புறான் லோத்துடைய குடும்பம் நீதியா வாழும். ஆபிரகாம் நம்புறான் லோத்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுளுடைய அன்பை காண்பிப்பான்றதை நம்பி இந்த கேள்வியை அவன் முன்வைக்கிறவனாக இருக்கிறான். இந்த பரிந்து பேசுதலை தேவன் ஆபிரகாம் எதிர்பார்க்கிறார். சோதோம் அழிய போகிறது, ஆனா ஆபிரகாம் லோத்துக்காக வேண்டுதல் செய்யணும். ஆபிரகாம் லோத்தை குறித்து அக்கறை கொள்ளணும். ஆபிரகாம் தனது நீதியையும் தனது நியாயத்தையும் கவனமா புரிந்து கொள்ளணும். அன்பையும் மன்னிப்பையும் தரக்கூடிய அதே நான் கோபத்தையும் ஆக்கினையும் செலுத்துவேன்றத ஆபிரகாம் மறந்துடக்கூடாதுன்றத தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் இங்க பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறான். முதல் விஷயம் ராசி, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருக்கிறார். நிறைய நேரம் இந்த ஆபிரகாமுடைய கேள்வி நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறோம். உலகத்துல இவ்வளவு அழிவை கடவுள் ஏற்படுத்தும் பொழுது கடவுள் ஏன் என்ன உயிரோட வச்சிருக்கிறார்? என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை கடவுள் செலுத்துறது இல்லை. கடவுள் என்னை மன்னிச்சு கடவுள் என்னை அன்பு கூர்ந்த பொழுதும் நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேனா? கடவுள் விரும்புகிறபடி வாழ்கிறேனா? கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் கீழ்ப்பதாக இருக்கிறதா? இல்லை. நிறைய நேரம் விசுவாசிகளா, கடவுளை அறிந்த ஜனங்களா நம்மளும் உலகத்துல செய்யக்கூடிய பல பாவங்கள்ல வீழ்ந்து போகிறோம், தவறி போகிறோம், மூழ்கடிக்கப்படுகிறோம். அப்ப ஏன் கடவுள் என்ன தண்டிக்கிறது? ஏன் அவனை நியாயம் தீர்க்கிற தேவன் என் மேல ஆக்கினை செலுத்தாம வருகிறார்? கடந்த வாரம் நான் என் மனைவி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இந்த வெஸ்ட் பெங்காலில் கொல்லப்பட்டாங்க. நிறைய போராட்டம் நடக்குது. அவருடைய பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி, அது எப்படி அந்த அந்த கொலை நடந்ததுன்றதை அவங்க சொன்னாங்க. மனுஷன் எவ்வளோ மிருகத்தோட மோசமாக இருக்கிறான், எவ்வளோ அயோக்கியத்தனமான சம்பவம் நடந்தது, கடவுள் எப்படி அவனை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு மனைவியில். நான் சொன்னேன், எனக்கு அது ஆச்சரியமா தெரியல. ஏன்னா கடவுள் என்னைய கொடுத்துட்டு இருக்கிறாரு, என்னை எப்படி கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறாரு நான் யோசிக்கும் பொழுது அவனை பொறுத்திருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவனுடைய பாவகரமான வாழ்க்கை என்பது என்னை விட அவன் மோசமா எனக்கு தெரியல. இப்படிதான் ஒரு 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 விசுவாசி கடவுளுடைய கிருபையை பற்றவனுடைய எண்ணம் இந்த உலகத்துல அழிவு, இந்த உலகத்துல மோசம் நடக்கும், ஐயோ இப்படி ஆயிட்டாங்க நான் யோசிக்க மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு கடவுள் அழிவை கொடுக்காம ஜீவன்
அவர் கொடுத்துருக்கிறாருன்னா என் வாழ்க்கையில கடவுளுடைய இறக்கம் எவ்வளவு பெருசா இருக்கு. கடவுள் எனக்கு ஏன் அதை செய்யலை? அதை கேட்பீங்களா உங்க வாழ்க்கையில? இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோமா? இன்னைக்கு கடவுளுக்கு உண்மையா இருக்கிறோமா? இன்னைக்கு கடவுள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ்றோமா? எவ்வளவு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம வாழ்றோம்? கடவுளை போட நம்முடைய சுபாவம் மாறிடுச்சா? நம்முடைய தன்மை மாறிடுச்சா? கடவுளுடைய அன்பு, மன்னிப்பு, பொறுமை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இல்லை. ஆனா ஏன் என்ன அழிக்கல? ஏன் என்ன தண்டிக்கல? ஒரே ஒரு விஷயம், லோத்துவை அவர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஆபிரகாமுடைய இந்த பரிந்து பேசுதல் அவசியம். ஏன்னா அவர் லோத்தை காப்பாற்றும் போது ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாத்துறார். ஆபிரகாமுடைய ஜெபத்தை மனசுல வச்சு லோத்தை அவர் மீட்கிறார். உங்களும் என்னையும் கடவுள் ஏன் அழிக்கலன்னு சொன்னா, ஆபிரகாமை போல உங்களுக்கு எனக்கும் இயேசு இன்னைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கடவுளுடைய கோபையை ஊற்றப்படலன்னு சொன்னா, ஆபிரகாம் லோத்துக்காக கடவுளத்துல போராடினதை போல இயேசு பரலோகத்துல இன்னைக்கு ஆசாரியனா உங்களுக்கு எனக்கு போராடி இருக்கிறார். நம்முடைய பாவம் செஞ்சு நம்ம ஈஸியா கடந்து போயிடுறோம். ஆனா இயேசு அதுக்காக துக்கப்பட்டு பிதாவினுடைய நீதியின் வாள் நம் மீது வீசப்படாதபடி, பிதா தனது பட்டயத்தை எடுத்து நம்ம வெட்டப்படாதபடி இயேசு நமக்காக பிதாவை நோக்கி மண்டிட்டு இருக்கிறார். அவருடைய நீதியின் வாள் நம்ம வெட்டுவதற்கு தயாராக தான் இருக்கு. ஆனா நடுவுல இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதாக நமக்கு அழிவு. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் வாழக்கூடிய நோக்கம் இதுதான். நம்ம ஏன் என்ன உயிரோடு இருக்கிறோம்? நம்மளை ஏன் கடவுள் ஆக்கினியா செலுத்துகிறது இல்லைன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசக்கூடிய ஜெபம் உயிரோட்டம் உள்ளதாக இடம்பெற்றிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு நாள் இந்த ஜெபத்தை கொண்டு போயிட்டான். அது கொஞ்ச நேரம் இந்த காரியம் செஞ்சு மறுபடியும் தான் வேலையை பார்த்துட்டான். ஆனா இயேசு அவர் தினந்தோறும் நாள்தோறும் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆத்மா அழியாம காப்பாற்றப்படுவதற்கு இயேசு தொடர்ந்து பரிந்து பேசக்கூடிய போராட்டத்தை அவர் செய்து கொண்டவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆறுதலான ஒரு வார்த்தை. இந்த காலை வேளையில தேவன் உங்களோடு சொல்றாரு, இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில நீங்க உயிரோடு ஜீவன் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காக உங்களுடைய ஆத்மா அழியாதபடி பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இது ரெண்டாவது பாடத்தை எனக்கு என்ன கற்றுத்தருதுன்னா, ஒரு ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக நான் இப்படி ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா? என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கப்படாத குழந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜனம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், இவர்கள் அழியாம இருக்கணும்னு சொன்னா இந்த ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் போல இயேசு கிறிஸ்து ஆத்ம மீட்புக்காக போராடி ஜெபிக்கிறது போல நான் ஜெபம் பண்றேன்னா? ஒரு ஆத்மாவுடைய மீட்புக்காக கடவுளுடைய சமூகத்தை நோக்கி பரிந்து பேசக்கூடிய இருதயம் எனக்கு இருக்குதா? கிருபையை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த பரிந்து பேசுதலை செய்யாம இருக்கவே முடியாது. ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்படாத ஜனங்கள், வந்து பின்வாங்கி போன ஜனங்கள், தொடர்ந்து நம்முடைய குடும்ப உறவுகள் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக இப்படி ஒரு போராட்டம் எனக்கு இல்லைன்னு சொன்னா, நான் உண்மையாவே நான் கிருபையை பெறல, நான் மன்னிப்பு பெறல, நான் இறக்கத்தை பெறல. எங்கேயோ எவனோ சாகுறான், எனக்கு என்ன? நான் சுவிசேஷம் தான் சொல்ல முடியும், அவன் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய முடியும்? நான் செய்ய வேண்டியதான் பண்ணிட்டேன். கடவுள் அவனை ரட்சிக்கணும் நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்றோம். ஆனா நம்ம ஒரு ஆத்ம மீட்புக்காக இப்படி போராடுறோமா, இப்படி பாரம் உள்ளவங்களா இருக்கிறோமா, இப்படி மண்டியிடுறோமா, இப்படி பரிந்து பேச இப்படிலாம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய சபையிலையோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் எந்த ஆத்ம உயிர் மீட்பையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆத்ம மீட்புக்காக கிறிஸ்துவ போல போராட நாம் அழைக்கப்படுவோம். 2வது 26 இருந்து 30 வாசம் வாசம். யாராவது 26 30.
பாருங்க இந்த கான்வர்சேஷன் எப்படி போகுது. சொல்றாங்க 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அதை அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் பேச ஆரம்பிக்க சொல்றாரு, நான் சோதோமில் 5 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். இதோட இந்த உரையாடல் முடியும். இதுக்கப்புறம் அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒருவேளை அங்க 50 உன்னைய போல அங்க 50 நீதிமான்கள் இருந்தா, உன்னை போல இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறக்கூடியவர்கள் இருந்தா, உன்னை போல மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு கடவுளுடைய கிருபையை சார்ந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்பா. 50 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்பா. ஓகே ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் போயிருந்தது. ஏன் போல அவைய அடுத்த வார்த்தைகள் அவன் தொடருகிறான். ஆபிரகாமுக்கு ஒரு பயம் இருக்கு. கடவுள் துன்மார்க்கனோட நீதிமான் அழிச்சிருவாரா அப்படின்னா அழிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, இப்போ ஒருவேளை இப்ப அந்த நீதிமான், ஒருவேளை அந்த லோத்து கடவுளுக்கு பயந்து வாழாம போயிட்டா, ஒருவேளை அந்த லோத்து கடவுளுடைய மன்னிப்பையும் கிருபையும் மற்றவங்களுக்கு சொல்லாம அவனால ஆத்ம ஆதாயம் செய்யாம அவன் இருந்துட்டானா, அவன் 50 பேரை ஆண்டவருக்குள்ளாக அவனால கொண்டு வர முடியலன்னா கடவுள் என்ன செய்வான்? அப்ப அவன் நீதிமானா மன்னிப்பை உணர்ந்து மன்னிப்புக்காக அவன் பரிந்து பேசும் பொழுது, அவன் வாழும் பொழுது அவனுக்கு அழிவு இல்லைன்றார். அப்ப அவன் நீதிமானா வாழாம போயிட்டானா? இப்ப அதுதான் இப்ப ஆபிரகாமுக்கு இன்னொரு பயம் என்னன்னா, லோத்துடைய ஆவிக்குரிய பலவீனங்களை ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சிருக்கான். லோத்து கடவுளுக்காக வாழணும், அவன் கடவுளை அறிஞ்சவன். ஒருவேளை அவன் கடவுளுக்காக வாழணும், ஒருவேளை அவனால 50 பேருக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லாம போயிட்டான். ஆபிரகாம் அதை யோசிக்கிறான். அவன் போய் அமைதியா இருந்துட்டானா, அவன் மூலமா ஒரு 50 பேர் இல்லாம ஒருவேளை 50க்கு ஒரு 5 பேர் குறைஞ்சா என்ன நடக்கும் யோசிக்கிறான். அவன் அந்த வேலையை முழுமையா செய்யாம ஒருவேளை அவன் கொஞ்சம் ஒரு சோம்பேறியா சோர்வா பலவீனமா செஞ்சு அண்ணன் நடக்கும். லோத்து கடவுளுடைய உறவுல பலவீனமான மனுஷன்றதை அறிந்து ஒருவேளை 50 பேர் இல்லாம ஒரு 5 பேர் குறைஞ்சா என்ன நடக்கும் அவன் யோசிக்க கற்பனை பண்றான். இப்ப 45 பேரை வந்து அழிச்சிருவாரா கடவுள் அப்படின்ட்டு அவன் அந்த கான்வர்சேஷனை தொடர்ந்து அவன் அங்க சொல்றான், இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவருடைய பேச துணிந்தேன். இப்போ தன்னை தாழ்த்துறான். கடவுள் பதில் சொல்லிட்டாரு, நீ கடவுள்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய அறிவீனம், அவனுடைய புரிதலற்ற தன்மை, அவனுடைய ஞானமற்ற தன்மை, கடவுளுடைய கிருபையை குறித்து அவனது சந்தேகம், கடவுளுடைய அன்பை குறித்து அவனது தவறான புரிதல், இது எல்லாத்தையும் அவன் கிளியர் பண்றதுக்காண்டி அவன் கேட்குறான், ஆண்டவரே ரொம்ப தாழ்மையா இந்த ரிக்வஸ்ட்டை வைக்கிறேன். நான் தூளை போல அறிவீனனா ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவனா நான் இருக்கிறேன். எனக்கு எப்படி உங்களை குறித்து புரியும் எனக்கு தெரியலை. நான் இப்போ கடைசியா நான் உங்ககிட்ட பேச துணிகிறேன். 50 பேருக்கு 5 பேர் குறைஞ்சிருந்தா என்ன செய்வீங்க ஆண்டவரே? அது 5 பேர் நிமித்தம் பட்டம் முழுவதையும் 5 பேர் குறைஞ்சாக்காண்டி அழிச்சிருவீங்களா? அவன் ஒழுங்கா வாழலை, அவன் ஒழுங்கா சரியா செய்யலை, அதுல அவன் சோர்வு உள்ளவனா இருக்கான்றதுக்காண்டி நீங்க அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது எண்ணிக்கையை பொறுத்து கடவுளுடைய நீதி மாறுமான்னு கேட்கிறான். எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா கடவுள் நீதி செஞ்சிருவாரா, கடவுள் அவருடைய நீதியில குறைவு ஏற்படுமான்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அழிப்பதில்லை. 5 பேர் குறைஞ்சாலும் நான் பரவாயில்லப்பா, நான் அழிக்க மாட்டேன்பா. கடவுள் தனது கிருபையின் இருதயத்தை விலாசப்படுத்துறார். என்ன பலவீனமா இருப்பான், சரியா வாழ மாட்டாங்க, பரவாயில்ல நான் அழிக்கல, 45 பேர் தான் அழிக்கல அப்படின்றார். 29 வசனத்துல சொல்றான், 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் 45 பேர் கூட லோத்தால ஆதாயப்படுத்த முடியாது, 45 பேரை கூட அவனால் செய்ய முடியாதோ, ஒருவேளை 40 பேர் இருந்துட்டா நீங்க என்ன செய்யறீங்க? ஆண்டவர் அங்க சொல்றாரு, 40 நீதிமான்கள் நிமித்தம். ஆண்டவர் பாருங்க, பதில் சொல்லிட்டேன் போடா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் என்ன, நீ எனக்கு ஆலோசனை சொல்லாது, நான் நீதியை தான் செய்ய போறேன், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றேன். அவன் கேட்க அவர் பதில் சொல்றாரு, 40 பேர் அப்பா இல்லப்பா, 40 பேர்ல அழிக்க மாட்டேன்பா. சோதோம்ல 40 பேர் அவன் ஆதாயப்படுத்தினான்னு சொன்னா நான் அழிக்க மாட்டேன். 30 இன்னும் பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, இன்னும் நான் தெளிவு அடைஞ்சிருப்பதற்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பாரு. ஏன்னா நீ கேட்கிற கேள்வி ஆண்டவரை கோபப்படுதுன்னு அவனுக்கு தெரியுது, கடவுளை ரொம்ப துச்சமா என்றான்னு அவனுக்கு தெரியுது, கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய நீதியையும் களங்கப்படுத்துறான்னு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய கோபம் என்ன மூலம் நீங்க தயவு செஞ்சு கோபப்படாம இந்த ஒரு விஷயம்
கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 பேர் இருந்தா என்ன செய்வீங்க? லோத்தை குறிச்ச அவனது சந்தேகம் அப்படியே கூடுது. லோத்துடைய தரம் என்னன்னு அவனுக்கு தெரியுது. லோத்து அப்படிலாம் வாழ்ந்திருக்க முடியாது, அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஒருவேளை அவன் நண்பர்கள்லாம் சொல்லாம போயிட்டானா, நண்பர்கள்லாம் நீ சொல்லி ஆதாயப்படுத்தாம போய் அவன் அமைதியா இருந்துட்டானா என்ன நினைக்கிறதுக்காண்டி தான் அவன் 30 வரைக்கும் அவன் கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அங்க 30 நீதிமான்களை கண்டா கூட அதை அழிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன் கிருபையை குறைக்கல. ஓ இவ்வளவு குறைவாதா, 50 30 பேர் பாதிக்கு பாதி குறைதா, அப்பனா கொஞ்சம் யோசிக்கணும். அப்பனா நான் என்னுடைய நீதியை அதிகமா செலுத்ததான் வேணும்னு சொல்ல ஆண்டவர். அவன் எவ்வளவு தூரம் இறங்கி வந்தாலும் ஆண்டவர் அவனை விட 10 படி இறங்கி 30 பேருக்கு வந்தாலும் நான் அதை அழிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வராரு? நான் நீதிமான மீட்கிறது என்பது நீதிமானுடைய கிரியைகள் நிமித்தமாக அல்லன்றார். லோத்தை காப்பாற்றுறது அவன் எப்படி வாழ்ந்தான்றதுக்காக அல்ல, அவன் வாழ்க்கையினுடைய தராசை வச்சு நான் அவனை காப்பாத்தல. அவன் எவ்வளவு பேருக்கு சொன்னான், எவ்வளவு பயந்து வாழ்ந்தான், எவ்வளவு கீழ்ப்பிடிஞ்சு வாழ்ந்தான்றக்காண்டி அவனை மீட்கல. உன்னையும் நான் அப்படி மீட்கல. நீ எனக்கு யோக்கியமா வாழ்ந்தியா? அவனை சொல்ற 50 40 30, நீ எவ்வளவு பேருக்கு சொல்ற? நீ எத்தனை பேருக்கு ஆதாயப்படுத்தின? நீ எவ்வளவு பேருக்கு அவருடைய அன்பை காட்டின? லோத்துடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய அதே பலவீனமும் தடுமாற்றமும் ஆவிக்குரிய பலவீனங்கள் ஓட்டையும் காணப்படுது. எப்படி வாழ்க்கையின் அடிப்படையில இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இல்லையோ, எப்படி நீ வாழக்கூடிய வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த வாக்குறுதியை நான் மாறாம, அதே போல லோத்துவும் அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில அவனுக்கு மீட்பு. அங்க இருக்கக்கூடிய நீதிமான்கள் ஒழுங்கா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாங்கன்றக்காண்டி அவன் அடைச்சிக்கல. அங்க இருக்கக்கூடிய நீதிமான்கள் உண்மையாவே கற்பனைகள் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க, நான் மீட்க போறதில்ல. எனது நாமத்தின் நிமித்தம் எனது கிருபையின்படி நான் மீட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். எனது அளவற்ற அன்பு நிமித்தம் நான் மீட்கிறேன். நான் அவனை மீட்க ஆசைப்பட்டு அவனிடத்துல அன்பு கூதனால அவனை மன்னிக்க நான் பிரியப்பட்டனால மீட்கிறானே ஒழிய அவன் எப்படி வாழ்ந்தான்ற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில மீட்கலன்றத அவர் இங்க சொல்றார். அப்படின்னா லோத்து எப்படி வாழ்ந்துக்கலாம், லோத்து எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல வரல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனித பலவீனங்கள், மனித துரோகங்கள், மனித இயலாமைகள் கடவுளுடைய மீட்பையும் கடவுளுடைய மகிமையை குலைத்து போடாது தான் சொல்றார். இரண்டாவது அந்த பகுதி இயேசு கிறிஸ்துவை குறித்து அடிப்படையாக சொல்லு. அதாவது தேவன் மனிதன் தனக்கு தந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுனால கடவுளுடைய நோக்கமும் மீட்பு ஒருபொழுதும் நிறைவேறாம போகாது. ஆபிரகாமுடைய இதே பரிந்து பேசுதலும் இதே போராட்டமும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் இதே மாதிரி நமக்காக அவர் பரிந்து பேச சொல்லும் பொழுது நமது பலவீனங்களில் இயேசு நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக தேவனது கோபம் நம் மீது வரும் பொழுதெல்லாம் அந்த தேவ கோபத்தை இயேசு தணிக்கிறார். ஆபிரகாம் தேவ கோபத்தை தணிக்கிறான், கடவுளுக்கு முன்பாக தன்னை தரம் மட்டும் தாழ்த்துறான். லோத்துடைய மீட்புக்காக அவன் தொடர்ந்து தன்னை தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்து தன்னிடத்துல தாழ்மையை அதிகப்படுத்தி கடவுளுடைய கிருபையை நோக்கி அவன் கெஞ்சுகிறத இங்க பார்க்கிறோம். இயேசு தொடர்ந்து அதை நமக்கு செய்கிறார். நம்ம அவருடைய உடன்படிக்கையை மீறி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் இயேசு மரண பரியந்தம் நமக்காக தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை மீட்பதற்காக அவர் வாழ்ந்தார். அவர் ரட்சிப்பை பாதி சம்பாதிச்சு பாதி நம்ம கையில கொடுக்கல. இப்ப நான் எல்லாமே செஞ்சுட்டேன், இனிமேல் நீ தான் செஞ்சுக்கணும், நான் உனக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமேல் நீ கொஞ்சம் போராடணும், நீ கொஞ்சம் ஓடணும், நீ கொஞ்சம் இப்படி வாழணும், நீ கொஞ்சம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் கடவுள் எதிர்பார்க்கல. நம்ம துரோகியா இருந்தாலும் நம்ம அயோக்கியராக இருந்தாலும் அவருடைய அன்பு மீட்பு நம்மை விட்டு ஒரு பொழுது போகாது. நம்முடைய ரட்சிப்பு ஒரு பொழுது நம்ம இழக்க போறதில்லை. லோத்தை மீட்கணும் அவர் தீர்மானம் பண்ணி முடிவு பண்ணி இருக்கிறார். அதனாலதான் அவர் மீட்கிறாரே ஒழிய லோத்து கொஞ்சம் பயந்தவன், லோத்து கொஞ்சம் கீழ்ப்படைஞ்சவன் ஒரு பொழுது அவன் கீழ்ப்படியாத ஒரு மனுஷன். சோதமை விட லோத்து மோசமான மனுஷன். சோதமுடைய பாவத்தை விட லோத்துடைய பாவம் மகா கொடூரமானது, அபலட்சணமானது. தேவன் மனமு லோத்தை காப்பாற்றுவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை அழைத்த அழைப்பு கிரியைகள்னால உருவாகல, அது முழுமையாக கிருபையினால, அந்த கிருபையின் மகா வல்லமையை காண்பிக்கும்படியாக நம்மை அவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களில் அவருடைய இறையாண்மையுள்ள ஆட்சி பிரதானமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம இயேசு
நமக்காக போதிய போராட்டம் வெறுமனே அவர் பரலோகத்தில் பரிந்து பேசுவது மாத்திரம் அல்ல, அவர் ஒரு ஆசாரியாக தனது மரணத்தினுடைய விளைவுகளை பிதாவினுடைய சமூகத்தில் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கைகளை இன்னமும் தூப கலசமும் அவர் சிந்துவ இரத்தத்தினுடைய அந்த வல்லமையும் பிதாவை நோக்கி அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய மரணத்தை நமக்கு ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார். அவருடைய மரணத்தினுடைய மேன்மைகளை பிதாவுக்கு முன்பாக குமாரன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதான் நீங்கள் நானும் இன்னமும் இந்த உலகத்துல கொஞ்சம் நெஞ்ச உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கிருபையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படாம நம்ம பாவம் செய்யும் பொழுது வேற, ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்முடைய பாவம் தொடரும் பொழுது கடவுளுடைய நீதியை செலுத்தப்படலை அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவினுடைய மரணம் தான் காரணம். அவருடைய சிலுவையின் மேன்மை நம்முடைய எல்லா பாவங்களையும் மறைத்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மளை முழுமையாக மூடி நம்முடைய அசிங்கங்கள் எல்லாம் மறைத்து அவருக்கு முன்பாக உத்தமர்களால் பரிசுத்தர்களாக காத்துக்கொண்டே இருக்கு. அதுக்குதான் நமக்கு தேவன் அந்த மீட்பை கொடுக்கிறார். நாம் இந்த பகுதியிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் சொன்னா, ஒரு ஆத்மாவுடைய மீட்புக்காக சுய வெறுப்பும் தாழ்மையும் அர்ப்பணிப்பும் இல்லாம ஒரு பொழுது மீட்பை நம்ம கவனிக்க முடியாது, ருசி பார்க்க முடியாது. வெறுமனே ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லை, அந்த ஆத்மாவை மீட்பதற்காக நம்ம எவ்வளவு அவர்களுக்கு கடவுளுடைய அன்பை காட்டுறோம், நம்முடைய செயல்கள் மூலமா, உபதேசத்தின் மூலமா அவர்களை பிதாவினுடைய அந்த ரட்சிப்பின் கரத்துக்குள்ளாக குமாரனை அவர்கள் சிலுவைக்கு நேராக அவங்களை உந்தி தள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு தூரம் அவர்களோட தொடர்புல இருக்கிறோம், எவ்வளவு தூரம் அவர்களிடத்துல இந்த கடவுளுடைய அன்பை இரக்கத்தையும் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆபிரகாமுடைய போராட்டம், அவன் தன்னை தாழ்த்தி கடவுளுடைய கோபத்தை எல்லாம் தனிச்சு அந்த லோத்தை மீட்கணும் பிரயாசப்படுகிறான். ஏசு அதை ஏற்றுக்கொண்டார். நம்மீது வரக்கூடிய உக்குர கோபத்தை அவர் சுமந்தார். நம்மீது தேவன் காட்டக்கூடிய எல்லா சாபத்தையும் அவர் தாமையில ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல விடிய வேண்டிய எல்லா அடிகளையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் அவர் காண்பித்து அவர் அன்பு கூர்ந்தார். இழக்காம வெறுக்காம அர்ப்பணிப்பு இல்லாம ஒரு அன்பு உருவாகாது, ஒரு மீட்பு உருவாகாது. அது இயேசுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆபிரகாம் அங்கீகரித்த அந்த கிருபையை காண்பிக்கிறவராக. கடைசியா 31-33 வசனம் வாசி. 31-33. ஆபிரகாம் முதல்ல கேள்வி கேட்கிறான், துன்மார்க்கனோட நீதிமான அழிப்பீங்களா, நீதிமான இருக்கிற லோத்தை அழிச்சிருங்களான்னு கேள்வி கேட்கிறான். ரெண்டாவது அவன் கேட்கிறான், லோத்துடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலவீனம் காணப்படுது, பாவம் காணப்படுறதுனால அவனை அழிச்சிருங்களா அப்படின்னு கேட்கிறான். மூணாவதா லோத்து எந்த பிரயோஜனமும் இல்லாம வாழ்றதுனால அவனை அழிச்சிருங்களா அப்படின்னு கேட்கிறான். அங்க பாருங்க, அவன் 30 நிறுத்தல. சரி, 30 வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், அதோட நம்ம நிறுத்தலான்னு சொல்லல. 31 சொல்றான், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன். அவனுக்கு இன்னும் லோத்து மேல கான்பிடென்ட் வரல. லோத்துடைய ரட்சிப்பை குறித்து ஆபிரகாமுக்கே ஒரு சந்தேகமும் தடுமாற்றமும் இருக்குது. லோத்து உண்மையாகவே மீட்கப்பட முடியுமா அப்படின்ற பயம் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா லோத்து கட்டாயம் மீட்கப்பட்டு ஆகணுன்ற ஆசை இருக்குது. 14 திரும்ப அவன் கேட்கிறான். அந்த இடத்துல 30 இப்ப 10 குறைச்சிட்டான், 20. அட்லீஸ்ட் அவன் தான் குடும்பத்தையாச்சும் காப்பாத்திருப்பானா? அவன் அவனுடைய மனைவி, 2 மருமகன், வேலை பேரன் பேத்திங்க, 2 மகன்கள் கூட பிறந்திருந்தா ஒரு 20 பேர், ஒரு நெருங்கிய வட்டத்தையாச்சும் காப்பாத்திருப்பானா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் மேல அவனுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், தனது நெருங்கிய உறவுகள் மேல, நண்பர்கள் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த குடும்ப நபர்கள் மீதாச்சும் கொஞ்சம் கரிசனையா, வீட்டில் உள்ள மக்களையாச்சும் அவன் ஆதாயப்படுத்துவான்ற எண்ணத்தோட ஒருவேளை 20 பேர் இருந்துட்டா, 50 20க்கு வந்து நான் முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு. 20 பேர் இருந்தா என்ன செய்யணும்? ஆனால் அந்த 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை நான் அழிப்பதில்லை. நீ சொல்றபடியா அவன் தான் குடும்பத்தை மட்டும் ஆதாயப்படுத்தினா அப்படின்னு சொன்னா, நான் அழிக்க மாட்டேன், அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன் என்றார். ஆண்டவருடைய கிருபையை குறித்து அவனுக்கு சந்தேகம், ஆண்டவருடைய அன்பை குறித்து அவனுக்கு சந்தேகம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிறத விட என்னுடைய கிருபை அன்பு மேலானது.
20 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், உறுதியா உனக்கு சொல்றேன் அப்படின்றார். திரும்ப 32 கடைசியா சொல்லுவான், ஆண்டவர் கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம், இந்த ஃபைனலா கடைசி, இதுக்கப்புறம் கேள்வி லாஸ்ட் கேள்வி அவங்க ஒன்று கேட்டு போறேன், கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ, தான் வீடு உறவுகளை கடந்து அந்த 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 வட்டத்தை அங்கே சுருக்குறான். அட்லீஸ்ட் அவன் மனைவி 2 பிள்ளை மருமகன், அவங்க 4 இவங்க 2 6 பேரன் பேத்திகள் ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர். அந்த குடும்பத்தை மட்டாச்சு கட்டாயம் காப்பாற்றிருப்பான். லோத்து எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அட்லீஸ்ட் தினந்தோறும் ஜெபம் பண்ணிக்கலாம், தினந்தோறும் பைபிள் வாசிச்சிருப்பான், கடவுளுக்கு பலி செலுத்திருப்பான், ஆராதிச்சிருப்பான். அப்போ அவனுடைய குடும்பம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கும். அப்ப தான் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு நிச்சயம் கடவுளை சொல்லி தான் குடும்பத்தையாச்சும் கட்டாயம் ஆதாயப்படுத்திருப்பான். இப்ப அதுல அவனுக்கு சந்தேகம், நிச்சயம் லோத்து இதை செஞ்சு இருப்பான்னு ஆபிரகாம் நம்புறான். அட்லீஸ்ட் கட்டாயம் 10 பேரு அங்க நீதிமான்கள் உறுதியா இருப்பாங்கன்றது ஆபிரகாமுடைய நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உலகத்துக்கு சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லாம, அவனுடைய உறவுகளுக்கு பிரயோஜனம் இல்லாம, வெறுமனே அவன் சுயநலமா தன் குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ந்தாலும் பரவாயில்லப்பா, 10 பேர் இருந்தாலும் நான் காப்பாத்துறேன், 10 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். இப்ப ஆச்சரியமான விஷயம், ஆபிரகாம் 10க்கு அப்புறம் 9ன்னு போல. ஆண்டவர் ஒருவேளை 9 பேர் இருந்துட்டா, 8 பேர் இருந்துட்டா, 5 பேர் இருந்துட்டா, 4 பேர் இருந்துட்டான், ஏன் போலாரு? சரி, 9 பேர் இருந்துட்டா, இப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து, சரி ஆபிரகாம், இப்ப 9 பேர் அங்க இருந்தா என்ன செய்யறது? 5 பேர் தான் அங்க இருக்கா, என்ன ஆபிரகாம் செய்யறது அப்படின்னு ஆண்டவர் கேட்டு ஆபிரகாம் என்ன பதில் சொல்லுங்க? 5 பேர் இருந்தா அழிச்சிருங்க ஆண்டவரேன்னு. 10 பேரை கூட அவனால ஆதாயப்படுத்த, அவன் குடும்பத்துக்கே அவன் சாட்சியா அவன் குடும்பத்தை கூட ஆதாயப்படுத்த முடியலன்னா அவனை கொன்றுங்க. அப்படியே இன்டைரக்டாக தான் அங்க சொல்ல வரான். அட்லீஸ்ட் அவன் கூட இருக்கக்கூடிய மக்களிடத்துல கூட அவன் அழுதின கடமைகளை கூட அவன் செய்யாம போயிட்டானா, அவன் ஜெபிக்கிறவனா, வேதம் வாசிக்கிறவனா, குடும்பத்தை கடவுளுடைய அன்புக்கு நேரம் நடத்தாம போனா அவன் எதுக்கு உயிர் வாழணுன்றதான் ஆபிரகாமுடைய எண்ணம். அப்படி போய் அவன் அதுக்கு மேல ரட்சிக்கப்பட்டவனா இருக்க வாய்ப்பு இல்லை. நீ நினைச்சிட்டானு தெரியல, அவன் 10 கீழே போவே இல்லை. டைரக்டா சொல்லி அதெல்லாம் விடுங்க ஆண்டவரே, அங்க ஒருத்தன் என்ன இருக்கு ஆண்டவரே, லோத்து மட்டும் இருக்கா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்ப ஏன் அவன் கேட்கல? லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க, அழிச்சிருக்கீங்களா அப்படின்னு அவனால ஏன் கேட்க முடியல? அப்ப ஒரு 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 நம்பிக்கையில இருக்கிறான். ஏன்னா இப்போ ஆபிரகாமுக்கு இருந்த எலியாசரை ஆபிரகாம் ஆதாயப்படுத்தி கடவுளுடைய வார்த்தையை சொல்லி, எலியாசர் ஒரு தேவ மனிதனை நம்ம பார்க்கணும். 24ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தான் கூட இருந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லி கடவுளுடைய வாக்குறுதியை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் ஆகாரம் ஆசீர்வதிச்சு ஆகாரம் மீட்கிறார். ஆபிரகாம் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய வேலைக்காரனையும் தன்னுடைய மறுமனையாட்டிக்கும் கடவுளுடைய அன்பை அவன் சொல்லியிருக்கிறான். அவர்கள் கடவுளை அறியும்படியான வாய்ப்பு அவன் கொடுத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அட்லீஸ்ட் இப்படியாச்சும் அவன் வாழ்க்கை கட்டாயம் இருந்திருக்கும். கட்டாயம் அவன் கடவுளுடைய அன்பை மறைச்சு வச்சிருக்க மாட்டான், தான் குடும்பத்தையாச்சும் சொல்லி காப்பாத்திருப்பான்ற எண்ணத்தோட தான் 10க்கு கீழே அவனால போக முடியல. அட்லீஸ்ட் அவன் குடும்பத்தையாச்சும் செஞ்சிருப்பான், காப்பாத்திருப்பான். ஆனா விளைவு என்னன்றதை நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம். லோத்து அந்த 10 பேரை கூட அவனால் ஆதாயப்படுத்த, தன் குடும்பத்தை கூட அவனால் காப்பாற்ற முடியல, தன் குடும்பத்துக்கு கூட நல்ல ஆவிக்குரிய முன்மாதிரியை காண்பிக்க முடியல, தன் குடும்பத்துக்கு கூட கடவுளுடைய அன்பையும் மன்னிப்பையும் அவனால் காட்ட முடியல. அவன் ஒருத்தன் மட்டும்தான் நீதிமானாக ஆகும். வேதம் சொல்றாரு, நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். யாருக்கு எந்த பிரயோஜனம் விட்டு அவன் மட்டும் தனியாக வாங்கணும். அப்படிப்பட்டவனை கடவுள் காப்பாற்றுன்ற எந்த அவசியம் இல்லை, நிர்பந்தம். முழு மனித குலமும் சேர்ந்து வந்தாலும் லோத்து அவன் பெரிய ஒரு அயோக்கியம், பெரிய ஒரு சுயநலவாதி, ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வீணான. லோத்துடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து ஒரு ஆவிக்குரிய நல்லதும் பார்க்க முடியாது. லோத்துடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய எந்த நல்லதுமே இல்லை. ஆனா அந்த ஒரு நீதிமான பிரயோஜனமற்றவனை, பலவீனனை, உதவாக்கரைய கடவுள் காப்பாற்றுறார்.
8 5 இருந்தா காப்பாற்ற வேணாம்னு ஆபிரகாம் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு 5 இல்லப்பா 1 இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன்றார். எப்ப எனக்கு அந்த ஒரு ஆத்மா உனக்கு அர்ப்பமா இருக்கலாம், அந்த ஒரு ஆத்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அந்த ஒரு ஆத்மாவை நீ அழிக்கலான்னு கூட சொல்லலாம். நான் அழிக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஆத்மா கூட வெளியேறப்பட்டது ரிகார்ட்லெஸ். வாழ்க்கை அப்படின்றத எனக்கு பிரச்சனையே இல்லை. அதனால இந்த சமுதாயம் எப்படி சொன்னா பிரச்சனை, நான் அவனை தெரிஞ்செடுத்து அவனை நேசிச்சு என்னுடைய கிருபை அன்பை அவனை கொடுத்துருக்கேன், நான் அவனை காப்பாற்றினேன். அவன் ஒருத்தனுக்காண்டி சோதோமினுடைய அழிவை அவர் காலதாமதம் பண்றார். அவன் வரமாட்டேன்னு உள்ளே உட்காந்துருக்கிறான். அவர் எஞ்சி வெளியே போன்றாரு, ஒரு மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போன்றாரு, ஒரு உறவுக்காரை யாராச்சும் போய் கூப்பிட்டு வான்றாரு. ஒண்ணுமே இல்லை, தத்தி மாதிரி உட்காந்துருக்கிறான். சாகுற வரைக்கும் அவனுக்கு சோதோமின் மேல ஆசை அவனை விட்டு போகவே இல்லை. நான் அழிக்க போறேன்னு சொல்லி அவரு கையை பிடிச்ச தர இழுத்துட்டு வர்ற அளவுக்கு தான் என் வாழ்க்கை இருந்தேன். அவர் கூட்டிட்டு வந்து எல்லை நிப்பாட்டி ஓடுன்றா, நான் ஓட மாட்டேன், நான் பக்கத்துல இங்கேதான் போறேன்றான். என்னுடைய இறக்கம் பெருசு, நீ இருக்கிற இடத்துல நான் அழிக்குவேன்னு சொல்லி இந்த சோவார் இடத்துல போய் அவன் உள்ள ஃபுல்லா உட்கார வச்சு அழிக்கிறார் சோதம். அதுக்கப்புறமும் அவன் திருந்தலை. அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் நாசக்கேடான பார்க்கிறோம். தேவனது அந்த ஆத்ம மீட்பு எவ்வளவு விலையே, அது ஒரு ஆத்மா கூட கடவுளால் நிராகரிக்கப்படாது. ஒரு ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது. இந்த லூக்கா 15 அதிகாரத்துல இயேசு இதன் அடிப்படையில தான் சொல்றாரு. இந்த காணாம போன ஆடு, இந்த காணாம போன கெட்ட குமாரன், இதெல்லாம் இயேசு ஏன் சொல்றாருன்னா இந்த வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஆத்மா மனம் திரும்பும் பொழுது முழு பரலோகமும் சந்தோஷமா இருக்குன்னு அவர் சொல்றார். ஒரு ஆத்மாவும் கடவுளுடைய பார்வையில மகா விலையேற பெற்றது என்பதை அவர் பார்க்கிறார். 10 நீதிமான்கள் அல்ல, ஒருவன் இருந்தாலும் அவனை அழிக்காமல் நான் மீட்பேன் என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் அந்த மீட்பின் மூலமாக சொல்லுவதை பார்க்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனம் திரும்புதலும் அவசியம் என்பதை தேவன் உணர்ந்தவராக இருக்கிறார். ஆபிரகாம் முடிச்சுட்டான், தேவன் தொடர்கிறார், தேவன் அந்த மீட்பை செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம சுவிசேஷத்தில் நீங்க ரொம்ப அழகா பார்க்கலாம். இயேசு ஒவ்வொரு ஆத்மா மீதும் கரிசனை கொண்டு அவர் பயணப்படுகிறார். எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கு போகணும்னு சொன்னா சமாரியால ஒருத்தி ஒரு கிணத்தண்டையில வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கிறான். சமாரியால ஒரு உபச்சாரி இருக்கான்னு சொல்லி அங்க இருந்து கால்நடையா நடந்து வந்து அவளுக்கு தண்ணி கேட்டு அவளுக்கு அவங்க மீட்பை கொடுத்துக்க நம்ம பார்க்கிறோம். யோவான் 4 அதிகாரம். நிக்கதோமே என்கிற பரிசையன் தேடி வரும் பொழுது இரவு நேரத்தில் அவளோடு கூட அவர் அவனுக்கு மீட்பை கொடுப்பதற்கு பிரயாசப்படுகிறார். சகேயை தேடி மரத்தில் உட்கார்ந்து சகையை தேடி பார்க்கிறார். பிச்சை எடுத்துட்டு இருந்த பர்திமையை தேடி போறார். அவமானத்தோட கல்லால் அடிக்கப்படக்கூடிய விபச்சார ஸ்திரீயை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பிசாசு புடச்சிலிருந்து கல்லறைகளை ஒழிஞ்சு தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த மனிதனை அவர் பயணப்பட்டு தேடி அந்த ஒரு மனிதனை மீட்புக்காக வருகிறார். ஒரு ஆத்மா இயேசுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆத்மாவையும் தேடிதான் அவர் பல கிராமங்களை தேடிப்பார். ஒரு பெரிய கூட்டத்தை தேடி போல, ஒரு பெரிய மக்கள் தன்னை சார்ந்த எவ்ரி இண்டிவிஜுவல் சோல் அவருக்கு பிரீசியஸ். ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் நிராகரிக்க முடியாமல் நேசிக்கிறார். அந்த ஆத்மா விலையேற பெற்றது என்பதை அவர் அதிகமாக அறிந்திருந்தார். பார்க்கிறோம். இயேசுவால நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் விலையேற பெற்றார். ஆபிரகாமுடைய பார்வையில லோத்து அங்க அற்பமா என்னப்படுகிறான். லோத்து அவ்வளவு மோசமா இருந்தான், லோத்தை மீட்கிறேன் ஆபிரகாம் முடிவெடுக்கிறான். ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா அவன் எப்படி இருந்தாலும் அவன் அன்பு கிருபையை மன்னிப்பான விட்டு போகாதுப்பா. அவன் வாழ்நாள் முழுவதும் அயோக்கியமா வாழ்ந்தாலும் அவனுக்கு மீட்பு உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட கல்லனுக்கு அதை சொல்றாரு. வாழ்க்கை ஃபுல்லா திருட்டு, வாழ்க்கை ஃபுல்லா உபச்சாரம், வாழ்க்கை ஃபுல்லா அயோக்கியத்தனம், கடைசி நொடிகளை உயிர் போற நொடிகளை மனம் திரும்பி ராஜ்யத்தில் அடி நினைத்துக் கொள்ளுன்னு சொல்லும்போது இன்னைக்கு நீ எங்களோட பரலோகத்துல இருக்கணும்னு சொன்னார். அதனால இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலான்னு கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம நினைச்சபடி வாழ்ந்துக்கலாம். எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, பாவமே இல்லை, எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நம்ம பாட்டுக்கு ஜாலியா வாழலாம். அது இல்லை. லோத்துடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. நீ லோத்தை போல இருந்துடக்கூடாது. லோத்து அப்படி வாழ்ந்தனாலதான் அம்மோனும் மோவாப் என்கிற ஒரு கொடூரமான ஒரு இனத்தை உருவாக்கிட்டு போனான். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தலைவலியான ஒரு ஜனம் உருவாகிறதற்கு லோத்துடைய வாழ்க்கை காரணம். லோத்துடைய முடிவு மகா அவலட்சணமாக போனது. லோத்துடைய முடிவு சிம்சோனுடைய முடிவை போல கேவலமான ஒரு முடிவு. அவங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் தேவன் எழுதுறார். ஆபிரகாமுக்கு இது ஒரு பெரிய, இதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆபிரகாமுடைய விசுவாசம் பலமுள்ளதா பார்க்கலாம்.
இந்த சோதோமினுடைய அழிவு, இந்த அழிவின் மத்தியில தேவன் லோத்த மீட்ட இந்த அனுபவம் அவன் வாழ்க்கையை புரட்டி போடு. ஐயோ, அதுக்கு அப்புறம் தான் ஆத்ம மீட்பை உணர்றான், மன்னிப்பை உணர்றான், அன்பை உணர்றான், கிருபையை உணர்றான். கடவுளுக்கு பயந்து தன்னை அர்ப்பணிக்கிறான். தன் மகனை கொடுப்பதற்கு அவன் தயாராகிறான். கடவுளுக்காக எதையும் இழக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் இந்த அனுபவத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு கற்றுத்தருகிறத நம்ம பார்க்கணும். மூணாவதா, இந்த ஆத்ம மீட்பு கற்றுத்தள்ளக்கூடிய பாடம் என்ன? ஆத்ம மீட்பில் ஒவ்வொரு ஆத்மாவும் கிறிஸ்துவுக்கு விலையேற பெற்றது. நம்முடைய ஆத்ம கரிசனம் எப்படி இருக்குது? ஒரு நபர் மேல, ஒரு தனி நபர் மேல ஒரு ஆத்மா இருந்தால் அவர்களுக்கான நமது பிரயாசமும் நமது அர்ப்பணிப்பும், அவர்கள் தேவனால படைக்கப்பட்டவர்கள், தேவனால விலையேற பெற்றவர்கள், தேவனால நேசிக்கப்படுவர்கள் என்கிற எண்ணத்தோடு அந்த அர்ப்பணிப்பும் வேண்டுதலும் அந்த விலை மதிப்பில்லாத தன்மையும் உணர்றமா? இயேசுவுக்கு இருந்த அந்த ஆத்ம கரிசனை, அந்த இருமையா நமக்கு இருக்குதா? அதெல்லாம் இருந்தாதான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டுகிறோம், மீட்கப்பட்டிருக்க அர்த்தம். இயேசு எவ்வளவு பெரிய ஒரு மீட்பு உங்களுக்கு எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பாரம்பரியத்துல நம்மளை மட்டும் தனியா தேர்ந்தெடுத்து சுவிசேஷத்தை கொடுத்துருக்காங்க. நம்மளை விட எவ்வளவோ யோக்கியஸ்தர்கள் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல இருந்த பொழுதும் அயோக்கியர்களும் துன்மார்க்கமான நம்மளை அவருடைய ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இந்த மகிமையின் சுவிசேஷத்துக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அவருடைய அன்பு பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய மன்னிப்பு பெருசு. இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து, இன்னைக்கு நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து, இன்னைக்கும் நம் மீது வர வேண்டிய தேவ கோபத்தை சாபத்தை நிவர்த்தியாக்கி, இன்னைக்கும் நம்மை விலையேற பெற்றவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சின்ன பின்னமானாலும் அவருடைய அன்பின் கரத்துல இருந்து, அவருடைய மீட்பின் கரத்துல இருந்து, அவருடைய கிருபையின் கரத்துல இருந்து யாராலையும் எந்த மனுஷனாலையும் பறித்துக் கொண்டு போக முடியாது. என் ஆடுகளை என் சமத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகளை ஒருவனையும் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை என்றார். இவ்வளவு விலையேற பெற்ற மக்கள் சுவிசேஷத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்து, இந்த மன்னிப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது உங்க மேல அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, அவருடைய இறக்கம் எவ்வளவு பெருசு, அவருடைய தயவு எவ்வளவு பெருசு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறான். இங்க இருக்கிற 4-5 பேருக்கு தான் இந்த சத்தியம் சொல்லப்படும், இந்த மீட்பு சொல்லப்படும். இயேசுடைய அன்பு உங்க மேல இவ்வளவு ஆழமா இருக்குது, இவ்வளவு உயர்வா இருக்குது, இவ்வளவு மகிமையாக இருக்கிறது. இந்த மீட்புக்கு பாத்திரமா இருக்கிறோமா? இந்த ஆபிரகாமை போல போராடுறோமா? இந்த ஆபிரகாமை போல ஜெபிக்கிறோமா? இந்த ஆபிரகாமை போல அர்ப்பணிக்கிறோமா? கிறிஸ்து நம்ம காண்பித்திருக்கக்கூடிய இந்த சுவிசேஷம், இந்த கிருபைக்கும் பாத்திரமாய் வாழ்வோம். தேவன் எப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தையும் இப்படிப்பட்ட கிருபையின் சிலாக்கியங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.